தேனோஸுக்கு அவெஞ்சர்ஸ் இவங்களை எதிர்த்து வர விஷயம் தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டெத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பட் டெத் ஸ்டில் அவங்க வந்து தேனோஸோட சைடில் நான் நிற்க மாட்டேன்னு ஒதுங்குறாங்க. ஸோ கடுப்பான தேனோஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியான்னு ஒரு கேரக்டரை அவரே உருவாக்கிக்கிறாரு. நீ எனக்கு தேவையில்ல, இனிமேல் நான் இவ கூட இருந்துக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ ஹல்க் ஸ்மாஷ் பண்ணுறாரு தேனோஸை. தார், கேப்டன் அமெரிக்கா எல்லாருமே வந்து ஸ்மாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக எல்லாரையுமே நாக் டவுன் பண்ணுறாரு. லைக் தார், ஹல்க்கு எல்லாரையுமே ஈஸியாக நாக் டவுன் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாரையுமே நாக் டவுன் பண்ண கடைசியாக விஷன் எல்லா கேரக்டர்ஸுமே வராங்க அந்த இடத்துல. எக்ஸ்மேன் ஒரு டீமாக ஃபைட் பண்ணுறாங்க. அயன்மேன் ஒரு டீமாக ஃபைட் பண்ணுறாங்க. கேப்டன் அமெரிக்கா ஒரு டீமாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே சுற்றி வளைக்கும் போதும் தனியாக இருந்து எல்லாரையுமே துரத்தி அடிக்கிறாரு. லைக் ஒரு கட்டத்தில் விஷனையே பிச்சு அடிச்சிருவார். லைக் இன்ஃபினிட்டி வாரில் வந்து அவரை வந்து எப்படி டேமேஜ் பண்ணாரோ அதை விட பயங்கரமாக காமிக்ஸில் வந்து விஷனை அந்த ஒரு ரோபோட் தானே அவரோட அந்த ஒயரையே கட் பண்ணி எடுத்துருவார். பாவம் நம்ம உல்வரின்லாம் பயங்கரமாக அடி வாங்கி நாக் டவுன் ஆயிடுவார். ஒரு கட்டத்தில் நம்ம எரிக் மாஸ்டர்சன் தார் இருக்கார்ல, அவர் வந்து ஹியூமனாகவே மாறிடுவார். ஹியூமனாக மாறினதுக்கப்புறம் திரும்பவும் அந்த தாரோட அந்த ஹேமரை வந்து லிஃப்ட் பண்ணி திரும்பவும் தாராக மாறுற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். திரும்பவும் அவர் வந்து ஒத்தியாக மாறுவார். திரும்பவும் அவர் வந்து தாராக மாறி திரும்பவும் தேனஸ் கூட ஃபைட்டுக்கு வருவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தேனஸ் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை செஞ்சு வச்சுருப்பார்ல ஆக்சியான்னு, இவங்க வந்து ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேனோட தலை. எஸ், இந்த ஸ்டோரி லைனில் அயன்மேன் தான் ஃபஸ்ட்டு ஆளாக உயிரை விடுவார்.